ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிறதுக்கு போகலாம். அதுக்கு அதாவது வீடியோவே எடுத்து இப்போ உங்ககிட்ட காமிப்போம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன வீடியோ தான். வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லோரும் பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதரவும் எங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடு மேய்க்கிறதுக்கு முன்னாடி தண்ணி வச்சுட்டு ஆடை ஓட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஆடுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த தண்ணி வைக்கிற ஆடு பார்த்தீங்கன்னா டான்சிங் ரோஸ். இது ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் என் வீடியோவில் நீங்கள் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். குட்டிலேருந்து நல்லா நம்மக்கிட்ட க்ளோஸாக இருக்கும். ஒரு தம்பி மாரி டான்சிங் ரோஸுன்ட்டு பேர் வச்சுருக்கோம். அதுக்கு அப்படியே இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு கிடா இருக்குது. அதுக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு கொஞ்சம் லூஸ் மோஷனாக போகிறதால அதுக்கு கொஞ்சம் மெடிசன் கொடுத்துருக்கோம். அதனால் அது தண்ணி சரியாக குடிக்கலை. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்தது 2 ஆடு தான். அந்த 2 ஆடுக்கு இப்போ தண்ணி வைப்போம் பாருங்களேன். அந்த ஒரு கருப்பாடும் இந்த ஒரு வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த ஆடும் தான் ஃபஸ்ட்டு 2 வந்துச்சு. அந்த 2 மூலயமா இப்போ அந்த 2 ஆடு மூலயமா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த டான்சிங் ரோஸ் வந்து இந்த பக்கத்தில் உள்ள ஆடும், இந்த சிவப்பு ஆடையும் வந்து இந்த கருப்பாடும் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு கீத்து போட்டுடுச்சு. இப்போ 2 குட்டியாக இது போட்டிருக்கு. ஸோ மொத்தம் இப்போது 4 + 2 6 குட்டி 2 ஆடும் இருக்குது. அதனால் இப்போது மொத்தம் ஆடு வளர்க்குறது வந்து நல்லது தான். நம்ம முறையாக வளர்த்திங்கன்னா நல்லபடியாக வளரும். இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க காரணம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். அவங்க 2 பேரும் தான் டெய்லியும் வெயிலில் கஷ்டப்பட்டு ஆடு வளர்ப்பாங்க, போவாங்க, ஆடு கட்டுவாங்க, ஆடு மேய்ப்பாங்க. மாடும் இருக்குது, சைடில் மாடும் இது பண்ணுவாங்க. நான் வந்து ஆஃபீஸ் போயிடுறதால நம்ம சாட்டர்டே சண்டேஸ் எதுனா ஹெல்ப் இந்தமாரி பண்ணிக்கிட்டுருப்போம். ஆதிராவும் கூட வந்து நின்றுட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாள். நான் ஆடு கட்டுறேன், ஆடு ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் கண்டிப்பாக வளர்ந்து பெரிய ஆளானா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாள் எல்லாருக்கும். ஆடு வளர்க்குறதுலையா இருக்கட்டும், வீட்டு வேலை எல்லாத்துலேயும் அந்தமாரி தான் அப்போ சின்ன வயசுலேருந்து பழகிக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்து சின்ன பசங்க எல்லாமே செல்ஃபோனு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கிறதால நான் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ஆடு, வீட்டு வேலை அந்தமாரி வேலையில் நம்ம கொஞ்சம் ஆதிராவை இன்வால்வ் பண்ணுறதால அவளும் இதுமாரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பா. நான் ஆடு ஓட்ட வரேன்ப்பா, நானும் வரேன் இந்த வயசில். அவளுக்கு இன்னும் இந்த அக்டோபர் வந்தால் ஒரு 3 வயசு ஆகுது. ஸோ இப்போலேருந்தே அவளுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் தான் ஃப்யூச்சரில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாள், அந்தமாரி ஆடு கட்டுறதுக்கு இல்லை இதுவாக இருக்கட்டும்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையோட குட்டியை வந்து அவுத்து விட்றா. அது போய் பால் ஊட்டிட்டு வர்றதுக்கு, ஏன்னா மேய்ச்சலுக்கு பதில் போயிட்டு வந்தால் தான் திருப்பி ஊட்டுறதுக்கு இருக்கும். அதனால் இப்போது அவுத்து விட்றது. வீடியோ பார்க்குற எல்லாமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்தமாரி ஆடு வளர்க்குறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குட்டியெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். கொஞ்ச நாள் ஆன பிறகு மேய்ச்சலுக்கு திருப்பி நம்ம ஓட்டிகிட்டு போய் கட்டிக்கலாம். அது வரைக்கும் வீட்டில் தான் இருக்கும். நம்ம கள்ளத்தழையும் வாங்கி வச்சுருக்கோம். கள்ளத்தழை வாங்கி வச்சுருக்கிறதால மழை காலம் வரப்போகுது. மழை காலம் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் ஆடு வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டமாயிடுன்றதால கள்ளத்தழை வாங்கி வச்சுருக்கோம். ஆடு வளர்க்கணுன்னு ஆசைப்பட்ற எல்லாருமே ஒரு 3 முறையான நாட்டாடை வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதில் வர ஒழுங்காக பார்த்து ஒரு 3-4 வருஷம் ஒழுங்காக வளர்த்திங்கனாலே அதோட ஜென்ரேஷன் வந்து நல்லா வளரும். வளர்ந்துச்சுன்னா அதுக்கு இருக்க அது வர கிடா குட்டிக்கு இருக்கிற டிமாண்டே அதிகம். அதுவும் இந்த முக்கியமாக தீபாவளி, பொங்கல் அந்தமாரி முக்கியமான ஃபெஸ்டிவல் டைம், பக்ரீத்து, ரம்ஜான், அப்புறம் கிறிஸ்மஸ் இந்தமாரி டைமில் பார்த்திங்கன்னா அதோடய ரேட்டு வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து ஓரளவுக்கு வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்தமாரி சீசன் டைமில் விற்றுட்டிங்கன்னு வைங்களேன். சீசன் டைமில் விற்றிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் அதிகம். அதனால் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி வளருங்க. வளர்ந்து உங்கள் எஃபோர்ட் எவ்வளோ போடுறீங்களோ அந்த எஃபோர்ட்டுக்கு ஏற்ற ஹார்ட் ஒர்க்கு ஏற்ற லாபம் கண்டிப்பாக வரும். உங்கள் உழைப்பு கண்டிப்பாக வீணாக போகாது. இந்த ஆடு விஷயத்துலையும் ஆட்டுக்குட்டி வளர்க்குற விஷயத்துலையும் சரி, அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். எனவே உங்களுக்கும் அதேமாரி சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் அந்தமாரி வளர்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். கரெக்டாக இது எல்லாத்துக்கும் தண்ணி வச்சாச்சு. தண்ணி வச்சுட்டு திருப்பி ஓட்டிகிட்டு போனோம் நெக்ஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி நான் ஐடி கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுக்க ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. பட்டு இதில் வந்து நான் ஐடியில் இருந்ததை விட இதில் ஒரு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது. நம்ம ஆசையோடு வளர்க்குறதால அதுங்களும் நமக்கு பாசமாக இருக்கும். எனவே வளர்த்து பாருங்களேன். வளர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். கௌரவத்துக்கும் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி பார்த்து தான் பல பேர் வந்து நம்ம இந்த இதை பற்றி தெரிஞ்சிக்காமலே போயிருக்கோம்.
இதை பற்றி நல்லா தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல பிடிச்ச ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக உங்களுக்கு வரும். மற்றபடி இது ஒன்றும் நமக்கு ஆடு மாடு மேய்க்கிறதால ஒன்றும் கௌரவமெல்லாம் ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. ஆடு தானே, ஆடு மாடை நம்ம அவுத்துட்டு போய் விட போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2:30 மணி நேரம், அவ்வளோதான் இதுக்கு டைமே. அதை மேய்ச்சிட்டு அதை பிடிச்சி கட்டினீங்கனாலே போதும். மொத்தம் 5 மணி நேரம் இதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே அது வந்து நமக்கு நல்ல லாபத்தை தரும். லாபத்தை தாண்டியும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அப்பா ஏதோ ஒரு ஆடு ஓட்டுறோம், வரோம், பிடிச்சி கட்டுறோம், அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். அது வந்து நம்ம கூட பழகுற விதமாக இருக்கட்டும், நம்ம கூட இதுவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரும். அவ்வளோதான் கைஸ். இப்போ தண்ணி வச்சு முடிச்சாச்சு. இப்போ ஆடை ஓட்டிகிட்டு போயிட்டு தெற்க வந்து திடல் இருக்கும், அந்த வயல்லாம் இருக்கும், அதில் அவுத்து விட்டுற வேண்டியதான். அது போயிட்டு மேய்ஞ்சிட்டு வந்துடும். இந்த டான்சிங் ரோஸையும் நம்ம அந்த இந்த ஜாக்குன்ற ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, அந்த 2 ஆடை மட்டும், ஒரு கிடா ஆடை மட்டும் கட்டி போட்டுருவோம். கிடாவை அவுத்து ஏதோ ஆடை ஓட்டிகிட்டு போகிற காட்சி உங்களுக்காக. இந்த ஓட்டிகிட்டு போயிட்டு புல்லாம் இருக்குது, இங்கே கொஞ்சம் மேய விடுவோம். மேய விட்டுட்டு இதேமாரி தெற்க பார்த்திங்கன்னா வயலில் இருக்கும், வயலை தாண்டி அது போய் அவுத்து விட்ருவோம். அது போயிட்டு நல்லா மேய்ஞ்சிட்டு அதுவே சாயந்தரம் திருப்பி வீட்டுக்கு வந்துடும். இதோ பாருங்கள், இந்த கொடி அந்த செடியெல்லாம் இருக்கும், அந்த கொடி செடியெல்லாம் இது நல்லா ஏறி நல்லா மேய்ச்சலுக்கு ரெடி ஆகிடுச்சி. அது மேய்ச்சல் முடிஞ்சிட்டு வந்தோடனே இதுக்கான தண்ணி ரெடி ஆகிடும். அதுக்கு தண்ணி வச்சா தான் அதுக்கு வயிறு ரொம்ப கரெக்டாக அது தூங்கிடும். இதேமாரி டெய்லி இந்த ரொட்டீன் தான். இது எத்தனை ஆடாக இருந்தாலும் சரி இந்த டெய்லி ரொட்டீனை பண்ணாலே போதும், நல்லா ஆடு வளரும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இந்தமாரி நீங்கள் ஆடு வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் தான் எங்களுக்கு முக்கியம். உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள், ஆடு வளர்ப்பது லாபமாக நஷ்டமானு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். எதனால் லாபம் எதனால் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா 3 வயசு பிள்ளைய இப்படி கூட்டு போய் வெயிலில் கொல்றீங்களேன்ட்டு. பட் அவள் தான் இன்ட்ரெஸ்ட்டோடு வரா. நம்ம போகிறத பார்த்து நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் கூட வரா. வந்து அவளும் இதை கற்றுக்குறா. அதனால் அது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அதனால் நீங்களும் வீட்டில் இந்தமாரி ஆடு வளர்த்திங்கன்னா, சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா கூப்பிட்டு போய் கற்றுக் கொடுங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தா தான் இந்த லைஃப்பில் முன்னேற முடியும். இந்தமாரி கொடி செடி எல்லாத்தையும் பிச்சு போட்டு அப்புறம் தெற்க ஓட்டிகிட்டு போனோம். தெற்க ஓட்டிகிட்டு போனால் எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பாகிட்ட கொடுத்தேன், அவர் இன்னும் தெற்க ஓட்டிகிட்டு விட்டார். எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பார்க்குறதால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அதனால தான் நான் என் பொண்ணையும் இதில் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என் பொண்ணையும் கூடயே கூப்பிட்டு போகிறேன். இதில் இந்த வீடியோவுக்கு கொடுக்குற ஆதரவை வச்சு தான் நான் இனிமேல் வீடியோ எடுக்கணுமா இல்லை வேணாமா அப்படின்ட்டு எனக்கு தோணும். ஸோ இந்த வீடியோவுக்கு எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, எவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அடுத்த வீடியோ பிளான் பண்ண போகிறேன். இதேமாரி உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியாக நம்ம இந்த மெடிசன் கொடுத்ததால இந்த ஜாக்கு குட்டியும் இதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இல்லைன்னா இதுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்திருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.